ඊයේ සවස් කාලෙත් තමයි සෞඛ්‍ය අමාත්‍යතුමා නැවත දිවයිනට පැමිණියේ. நேற்று மாலை சுகாதார அமைச்சர் நாட்டுக்கு வருகை தந்தார். நேற்று இரவு சுகாதார அமைச்சில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் சுகாதார அமைச்சருடன் தொலைபேசி ஊடாக பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டனர். விசேடமான மற்றும் நீண்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த தன்னிச்சையான இடமாற்ற கடிதங்களை ரத்து செய்யவும் உரிய நடைமுறைகளுக்கு அமைய தொடர்புபட்டவர்களை இணைத்துக் கொண்டு இடமாற்ற சபையின் ஊடாக அதனை நடைமுறைப்படுத்தவும் தொடர்புபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கும் இந்த செயற்பாடுகளை திட்டமிடுவதற்கும் நேர அட்டவணையையும் அறிவிக்க நேற்று இரவு இணக்கப்பாடு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த புறக்கணிப்பு தீர்மானத்தை ரத்து செய்து அதனை முடிவுக்கு கொண்டு வர இன்று தீர்மானித்தோம். இந்நிலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அமைச்சர் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். பணிப்புறக்கணிப்பு காணப்படவில்லை. பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்கும் அளவுக்கு எதுவும் இடம்பெறவில்லை. வருடாந்த இடமாற்றம் இடம்பெறும் 2016-2017 ஆண்டுகளில் இருந்து வருடாந்த இடமாற்றம் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. சுகாதார சேவையை சீர்குலைக்காமல் இந்த வருடாந்த பணிப்புறக்கணிப்பை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு சுகாதார அமைச்சு என்ற வகையில் நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தலைமையில் மாகாண மட்டத்தில் உரிய இடமாற்றங்களை வழங்குவதற்கு இடமாற்ற சபையில் அமரும் தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொள்வோம். அதனூடாக அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கான தேவையில்லை. அதனால் அவர்கள் அதனை கைவிட்டுள்ளனர். நவம்பர் மாத இடைப்பகுதியிலிருந்து மாகாணத்திற்கு மாகாணம் இடமாற்றம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து சுகாதார அமைச்சும் உரிய தரப்புகளும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும். அதனூடாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படும்.